வணக்கம் பானு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள புதுவை பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்தன். இவருடைய தந்தை ஒரு நெல் வியாபாரி. இவர் தனது நண்பர் நகை வியாபாரியிடமிருந்து ஒரு 30 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு வருமாறு தனது மகனிடம் சொல்லியிருக்கிறாரு. அதன் பேர்ல தந்தையின் அறிவுறுத்தலின் பேர்ல காரைக்குடி சென்று அங்கிருந்து தனது இருசக்கர வாகனத்துல 30 லட்சம் ரூபாயை வாங்கி தனது வண்டிக்கு ஆக்டிவா வண்டிக்கு டிக்கில வச்சுட்டு வந்திருக்காரு. வர வழியில ஜாகிர் ஹுசேன் தெரு அப்படிங்கிற பகுதி மக்கள் நெருக்கம் அதிகமா உள்ள பகுதி. அந்த பகுதியில இவர்களை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அந்த அரவிந்தன் மீது மோதியிருக்காங்க. வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்த உடனே தன் கையில் பெப்பர் ஸ்ப்ரேயை வச்சு அரவிந்தன் மீது அடிக்கவும் அவங்க நிலை குலைஞ்சு போயிட்டாரு. இதை சாதகமா பயன்படுத்தி கொண்ட அந்த 4 பேர் கொண்ட கும்பல் அந்த வண்டியோட ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. அதனிலிருந்து அந்த பகுதி மக்கள் விரைந்து விவரம் கேட்கவும் இது மாதிரி தன்னோட வண்டியில இருந்த 30 லட்சம் ரூபாய் போயிடுச்சு, வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இது தெரிஞ்சது காவல்துறைக்கு தகவல் சொன்னாங்க. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில காவல்துறையினர் விரைவாக இந்த பகுதியில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றுற நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட்டு வராங்க. பட்டப்பகல்ல மக்கள் நெருக்கம் அதிகமானவர் உள்ள பகுதியில பெப்பர் ஸ்ப்ரே வச்சு அடிச்சு 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே இந்த இவர் 30 லட்சம் ரூபாய் கொண்டு வந்ததை பின்தொடர்ந்து வந்ததை அறிஞ்ச காவல்துறையினர் அந்த நகை வியாபாரியிடையும் கேட்டு வர்றாங்க. இவர் நாடகமா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் பட்டப்பகல்ல மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது காரைக்குடியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பானு, நன்றி பாஸ்கர். காரைக்குடியில் பட்டப்பகலில் இளைஞர் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 30 லட்சம் ரூபாய் வழிப்பறி சம்பவம் அரங்கேறி இருப்பது அந்த பகுதி பொதுமக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தி: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுவயல் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்தன் என்ற இளைஞரிடம் வழிப்பறி சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இளைஞரின் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருளை பறித்து சென்றிருப்பதாக தற்போதைய தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கலாம். இடிச்சு தள்ளி விட்டு ஓடுறேன் கத்துற அப்புறம் வண்டி போறேன். என் வண்டி நான் தச்ச வந்தாலும் பாக்குறேன் என்னடா நடந்துட்டு இருக்குன்னு. என் வண்டியில இடிச்சுட்டு என் வண்டியில மரக்காலாம் உடஞ்சு வச்சு உடச்சிட்டு ஒருத்தங்கிட்டு போயிட்டான். அங்கிட்டு பிச்சுக்கு ஓடுறாங்க. அப்புறம் கத்துறா வண்டி போச்சு. அப்புறம் வண்டி போச்சு என்ன பாருங்க, பணம் போச்சுங்கிறாப்புல. நான் தச்சேன் வந்தேன், வீட்டுக்கு போனாலும் வந்தேன். ஓடுறேன் கத்துற அப்புறம் வண்டி போறேன். என் வண்டி நான் தச்ச வந்தாலும் பாக்குறேன் என்னடா நடந்துட்டு இருக்குன்னு. என் வண்டியில இடிச்சுட்டு என் வண்டியில மரக்காலாம் உடஞ்சு வச்சு உடச்சிட்டு ஒருத்தங்கிட்டு போயிட்டான். அங்கிட்டு பிச்சுக்கு ஓடுறாங்க. அப்புறம் கத்துறா வண்டி போச்சு. அப்புறம் வண்டி போச்சு என்ன பாருங்க, பணம் போச்சுங்கிறாப்புல. நான் தச்சேன் வந்தேன், வீட்டுக்கு போனாலும் வந்தேன். விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், பட்டப்பகலில் இந்த போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாரு?